எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ செக்மெண்ட் யாருக்காக அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதே வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் ஒரு ஆக்ஷன் டிப் தரதாக வந்து சொல்லியிருந்தேன். இது அதற்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கோ. நான் பேசுகிற எல்லாத்துலேயுமே இப்போது இந்த வீடியோ செக்மெண்ட்லேயும் சரி, ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் ப்ளஸ் மனதின் வலிமையால் பிரபஞ்ச சக்தியை நாம் ஆகர்ஷணம் செய்து, அந்த ஆகர்ஷணம் அப்படிங்கிறது தான் இது நம்மளுடைய நாட்டில், இந்தியாவில், பாரத தேசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் சங்கல்ப சித்தி. அண்டு அதுக்கு இன்னொரு பேரும் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்துட்டு ஆகர்ஷணம்னா ஈர்ப்பு. அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஈர்த்து பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஈர்ப்பு விதியினுடைய இல்லைங்களா? ஸோ நம்மளும் நம்ம செக்மெண்ட்டில் நம்ம பேசிட்டு வர எல்லா விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா மனதின் வலிமையை கொண்டு பிரபஞ்ச சக்தியை ஆகர்ஷித்து அதன் மூலமாக நமக்கு வேண்டுவனையெல்லாம் பெற முடியும். நம் வாழ்க்கையில் வேண்டுவனையெல்லாம் பெற முடியும். வீழ்ச்சி என்று நாம் நினைப்பது எதுவுமே வீழ்ச்சி இல்லை. நம்மால் எழ முடியும். எத்தனை முறை விழுந்தாலும் எழ முடியும். ஆனால் கிராஜுவலாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை ப்ராப்பராக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, அது என்ன சார் செய்ய வேண்டிய விஷயம் பார்ப்போம். ஸோ செய்ய வேண்டிய விஷயத்தையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னோம்னா சில சமயம் வீழ்ச்சிகள் வரும்போதும் நம்மளால் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 கோவிட் வந்தது. அந்த டைமில் யார் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத சம்பளத்தை மட்டுமே எதிர்நோக்கி இல்லாமல் சேவிங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஓகே அதன் மூலமாக ஏதோ ஒன்று, அதாவது எதிர்காலத்தை கருதி இருந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு சேஃபாக இருந்தாங்க. யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லை யார் ரொம்ப இதனால் வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியாமல் இது பண்ணாங்க அப்படின்னா அதுலேயும் 2-3 செக்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேலைக்கு போனோன்னா இன்றைக்கி சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தினக்கூலிகள், அவங்க தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இங்கேருந்து அங்கே போகிறவங்க, அங்கேருந்து இங்கே வரவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் அந்த புலம்பெயர்ந்தவரெலாம் மறுபடியும் அவங்கவுங்க நாட்டுக்கே இப்போ இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனது எதுக்காக? அவங்க இங்கே வந்தது எதுக்காக? முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு. அவங்களுக்கு தினக்கூலி தான் கொடுக்கப்படுது. அப்போ இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னு இன்றைக்கி கூலி கிடையாது. சரி, அவங்கள பற்றியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பொதுப்படையாக இல்லை நம்ம வந்துட்டு ஒரு மிடில் செக்மெண்ட்டில் இருக்கிறோம். மிடில் கிளாஸ் கிடையாது, மிடில் செக்மெண்ட். அதாவது நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு வழியில். ஆனால் நான் வந்துட்டு சில விஷயங்களை செய்யணும்னு விருப்பப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் முன்னேறணும்னு விருப்பப்படுறேன் பொருளாதார ரீதியில் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், அவங்களுக்கான ஒரு முக்கிய கருத்து தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எஸ்பெஷலி அந்த ஆக்ஷன் சொல்கிறீங்களே சார், என்ன சார் வேகமாக சொல்லுங்கள், அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ வேணுன்றது தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்களா? மேலாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. மேலாக்க கேட்டாங்கன்னா யாரை கேட்டாலும் எனக்கு 10 கோடி வேணும், 100 கோடி வேணும், 1000 கோடி வேணும்னு சொல்லுவாங்கள்ல. சில பேர் 1 கோடி வேணும், 10 லட்ச ரூபாய் வேணும். மேலாக்க கிடையாது. தெளிவாக உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறது தெரியுமா? இது வரைக்கும் அதை குறித்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிங்களா? கால்குலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்களே ஒரு சியர்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கைத்தட்டல் தட்டிக்கலாம். ஏன்னா அவ்வளவு வாழ்க்கையை அவ்வளோ சீரியஸாக எடுத்து கரெக்டாக வந்து போகக்கூடிய ஆட்கள் நீங்கள். அதே நேரத்தில் அதை செய்யாத ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கலை, நான் ஈர்ப்பு விதி பயன்படுத்தினேன், நான் அதை பயன்படுத்தினேன், இதை பயன்படுத்தினேன், எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, ஆடத் தெரியாத நர்த்தகி மேடை சரியில்லைன்னு சொன்னாலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது நமக்கு தெரியல. அதுக்காக பிரபஞ்ச விதிகள் பொய், இல்லை அது அந்த அமைப்பு பொய், அதில் அது நடக்காது, இதெல்லாம் சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு ஏமாற்று வேலை, எது ஒன்றுமே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்ச விதிகளாகட்டும் இல்லை இந்த ஒவ்வொரு விஷயமாகட்டும், நீங்கள் சும்மா
பிரபஞ்ச விதிகளை விட்டுருங்க, ஈர்ப்பு விதியை விட்டுருங்க, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் கால்குலேட்டிவாக யோசிச்சு பாருங்கள். சும்மாவே நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகே எனக்கு வந்துட்டு இனி இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து வேணும். சரி, ஈர்ப்பு விதியே தெரியல எனக்கு வந்துட்டு வாழ்க்கைக்கு டோட்டலாக வந்துட்டு ஒரு 1 கோடி ரூபாய் வேணும், இருந்தேன்னா நான் என் வாழ்க்கையை வந்துட்டு நல்லா நடத்திடுவேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அந்த 1 கோடி ரூபாய்க்கான ஸ்டெப்ஸை எடுப்பீங்க இல்லையா? அதை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் இதெல்லாம் வந்து அவங்களாம் இதை தான் செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு வேறு ஆங்கிளில் தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு ஆன்மீக போதனையாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். கிடைக்காதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஏதோ ஒரு ரீதியில் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கொண்டு போயிட்டு ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு பணத்தை, அதாவது ரியல் எஸ்டேட்னால் வீடு நிலத்தில் வந்துட்டு பணத்தை போடுவோம், அது வளரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ பாபிலோனியன் பணக்காரன் அப்படின்ற, பாபிலோனில் மட்டும்தான் இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்ததுன்னு கிடையாது. இந்திய தேசத்தில் இருந்திருக்கு, ஜப்பானில் இருந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நமக்கு தெரிஞ்சு அதுலேருந்து புத்தகங்களாக வர்றதுனால அந்த மெத்தட்ஸ்லாம் நமக்கு தெரியுது. இல்லைன்னா நம்ம ஊரில் உண்டியலில் காசை சேர்த்து வைக்கிறது, சேமிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எத்தனையோ வீட்டு கணக்கு போடுறவங்க இருக்கிறாங்க. வீட்டு கணக்கு போட்டு அந்த பட்ஜெட் மூலம் வச்சு எத்தனையோ வீட்டு மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான நகை புடவை இதெல்லாம் வாங்கினவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சி இது எல்லாத்தையுமே கால்குலேட்டிவாக செஞ்சுக்கிட்டு தானே இருக்குந்தாங்க. அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணுன்ட்டு கிடையாது. ஆனால் அத்தனை பேருக்கும் எது செயல்பட்டது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த விதி, அந்த அமைப்பு. ஏன்னா இவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஓகே எக்ஸ்பான்ஷன் தருவோம், இன்க்ரீஸ் தருவோம், லா ஆஃப் இன்க்ரீஸ். இப்போ எந்த இடத்துல வந்து பணம் அதிகமாக சேரும்னா பணம் எந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல பணம் அதிகமாக சேர்க்கும், இருப்பவர்களுக்கு மேலும் சேரும். நான் சொல்லலை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு பிரபஞ்ச அபரிமிதத்தை பற்றி தானே வந்துட்டு நீங்கள் நல்லா பாருங்கள். வீட்டில் இதெல்லாம் வந்துட்டு இப்போ பழைய இன்கேஸ் பாட்டிலாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கூட கேட்டு பாருங்கள். பொண்ணும் பொருளும் இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அது மட்டும்தான் சந்தோஷமா அப்படின்னு அது மூலமாக வந்து குறுக்கூடானவங்கலாம் இருக்கிறாங்க, அது வேறு. அது மனதை மாற்றிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட். அப்போ அந்த இடத்துலையும் நம்ம வந்து பிரபஞ்ச விதிகளை தான் கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே நம்ம சொல்ல வர ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான உங்களுக்கு இதை பற்றி அறிவு வேணாம், அதை பற்றி அறிவு வேணாம், இந்த நாலேஜ் வேணாம், அந்த நாலேஜ் வேணாம். உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேண்டுங்கிற தெளிவு. இந்த தெளிவு இருந்துடுச்சு, என்ன வேண்டும் எவ்வளோ வேண்டும் அப்படின்ற அந்த தெளிவு இருந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே தானே போவீங்க. நீங்கள் வேறு யாரும் தானே போவீங்க. அதில் சீரியஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா அதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விதிகள், மெத்தட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து விட்டுருங்க. ஆனாலும் இப்போ அந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் தெரியல அப்படின்ற சில பேர்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு மிகப்பெரிய இதெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கு எழுதின ஆத்தர், தி ஃப்ரீடம் மேனிஃபெஸ்டோ, கரண் பஜாஜ். இவருடைய ஆக்சுவலாக முதல் புத்தகம் நான் வாசித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சீக்கர் அப்படின்ற புத்தகம். பட் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அந்த புக்கு வந்துட்டு ஒரு ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெயில்யூர்னாலும் எத்தனை 10,000 காப்பிக்கு மேலே விற்றுருக்குது. அப்போ அதுவே ஃபெயில்யூர்னால் அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது வந்துட்டு 25 பென்குயின் புக் ஹவுஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு 25,000 காப்பி 30,000 காப்பி விற்றுச்சுன்னா தான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் புக் அப்படின்னு வந்து அவங்க வச்சுருப்பாங்க போல். அதை ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார். ஏன் கரண் பஜாஜ் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சீக்கருங்கிற புத்தகம் ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் பற்றிய ஒரு புத்தகம். அதாவது டெய்லி கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆன்மீக தேடலுக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த புத்தகத்துலேயும் அவருடைய ஒரிஜினல் கதையை தான் சீக்கர் மூலமாக வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாரு. அப்போ இவர் வந்துட்டு யார்? ஆக்சுவலாக டிஸ்கவரி சேனல் இந்தியாவினுடைய ஹெட்டாக இருந்தவர். ஒயிட் ஹேட் ஜூனியர் அப்படின்ற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த பைஜூஸ் அவங்கெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஒயிட் ஹேட் ஜூனியர்னுடைய கோஃபவுண்டர். ஸோ இப்படிப்பட்டவருக்கு எனக்கு தெரியல லா ஆஃப் அட்ராக்ஷன் அவருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் அவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பற்றி ரெஃபரன்சஸ்லாம் எதுவுமே இந்த புத்தகத்தில் இல்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கருத்தும்
ஆன்மீக ரீதியான தேடல் உள்ள ஒரு நபருக்கு பொருள் எப்படி பயன்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்து. அந்த கருத்துக்கள் தான் இந்த ஃப்ரீடம் மேனிஃபெஸ்டோ புக்கு வந்துட்டு பாதி வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, பொருளை வந்துட்டு நம்ம வாழ்க்கை நமக்கு விரும்பின வாழ்க்கை, ஃப்ரீடம்னா நம்ம வந்து அதுன விரும்பின வாழ்க்கை, விரும்பினபடியே பணப்பற்றாக்குறை இல்லாமல் வேறு எந்த ரீதியிலையும் வந்துட்டு நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த வாழ்க்கையை வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு ஒரு 4 புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறேன், ஒரு 4 சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், சேனல் O3 பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொருள் தேவைப்படுது. இப்போ பொருள் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ வேலஸ் டி வாட்டல்ஸ் அவருடைய புக்லேயும் நீங்கள் எது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் அதற்கு பணம் தேவை. அதை இப்போ இருக்கக்கூடிய தொழிலையோ இல்லை உத்தியோகத்திலையோ உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த உத்தியோகத்தை தொழிலை பயன்படுத்தி கொண்டு உங்கள் கனவு உத்தியோகத்திற்கு முன்னேறுவதற்கான வழிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து அவர் எழுதுகிறார். இப்போ இந்த கருத்துக்களை நம்ம வந்துட்டு வைத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம், ஒருங்கிணைத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன புரிய வருது? எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வேணுங்கிற நம்ம விரும்பின வாழ்க்கையை விரும்பியபடியே வாழணும் அப்படின்னா பணம் நிச்சயமாக நிறைவாக இருக்க வேண்டும், செல்வம் நிறைவாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை, அது நல்ல விஷயங்களாகட்டும், நம்ம சேரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே அதை பற்றி இந்த செக்மெண்ட்டில், இந்த வீடியோ செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். சேரிட்டிக்கு பதில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்டும் போது இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க அவங்களும் இதே போல் மாற வேண்டும், இதே போல் வாழ வேண்டும் அப்படின்னு துடிப்பாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. 100ல் ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அது நமக்கு கிடைத்த வெற்றியே. ஸோ அந்த ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடியவங்க அந்த ஃப்ரீடம் மென்டாலிட்டிக்குள்ளே வர்றதுக்கான அந்த கருத்துக்களை தான் இந்த புத்தகம் ஃபஸ்ட்டு பார்ட்டு தாங்கி வந்திருக்கு. அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறதுக்காக. ஸோ இந்த புக்கு வந்துட்டு நான் வாங்கினது ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் கம்பெனி, பட் ஸ்டார்ட் அப் பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. 2வது பார்ட்டு அது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படி, இல்லை அது பண்ணுறது எப்படி, இது பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர், ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரியல, the 4% ரூல், தி எக்ஸாக்ட் ஃப்ரீடம் கோல் அப்படின்றத வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர். எக்ஸாக்ட் ஃப்ரீடம் கோல். இந்த 4% ரூல்னால் என்ன? ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு அதாவது பாப் ப்ராக்டர்னுடைய புத்தகம் இருக்குது, தி யூ ஆர் பார்ன் ரிச் அப்படின்ற ஒரு புத்தகம். ஸோ பாப் ப்ராக்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு மூலமாக தான் வளர்ந்ததாகவும் அது மூலமாக கிடைத்த விஷயங்களை வச்சு தான் அடுத்தடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி மல்டி மில்லியனராக மாறினதாகவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ அவர் எழுதின ஒரு புத்தகம், ஆரம்ப காலகட்டங்களில் எழுதின ஒரு புத்தகம் யுவர் பார்ன் ரிச். அந்த யுவர் பார்ன் ரிச் புத்தகத்தில் வந்துட்டு அவர் நமக்கு சொல்லக்கூடிய, அதாவது சேம் வேலஸ் டி வாட்டல்ஸினுடைய கருத்துக்கள் அதை தான் வந்துட்டு தாங்கி நிற்கும். பட் அதில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிற ஒரு பர்டிகுலர் இது பார்த்திங்க அப்படின்னா அது என்கிட்ட வந்துட்டு புக்காக இருக்கிறதுனால நான் என்னுடைய ஐபேடில் படித்தேன். ஸோ அந்த புத்தகத்தில் மெயினாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பாருங்கள், ஹவு மச் இஸ் இனஃப். இதை வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட் யூ கெட் வெரி சீரியஸ் அபவுட் திஸ் சாப்டர் பிகாஸ் தி ஐடியா இட் கண்டெய்ன்ஸ் குட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஹவு மச் இஸ் இனஃப் தான் சாப்டர்னுடைய டைட்டில். அதில் வந்துட்டு இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேர் ஆர் சர்டன் திங்ஸ் யூ மஸ்ட் டூ. இது செய்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும் உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு. அண்ட் தி ஃபஸ்ட் ஒன் இஸ் டு டிசைட் ஹவு மச் மணி யூ வாண்ட். எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாரு, 1 வருஷத்துக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ தேவையானது. ஆனால் நம்ம வந்துட்டு இங்கே கால்குலேட் பண்ணுறது மொத்தம் உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ், இப்போ இருக்கிற வாழ்க்கையில் உங்களுடைய 1 வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ், ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்றது வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு 2 புத்தகத்தையும் இது பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு புரிய வந்துச்சு. இதை நான் வந்துட்டு வேறு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறேன். பட் இவங்க மெத்தட்லேயே பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு உணவுக்கான செலவு, வாடகை இல்லைன்னா வீட்டு இஎம்ஐ இந்த மாதிரி இருக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைகள் ஏதாவது வாங்குவோம், மாதம் வாங்குவோம், இல்லை வருஷத்தில் 2-3 முறை வாங்குவோம் அப்படின்னா அது ஆட்டோமொபைல் எக்ஸ்பென்சஸ்ஸை.
லைக் வண்டிக்கு பெட்ரோலு இல்லை சர்வீஸ் பண்ணுறது, காருக்கு ஏற்ற மாதிரி, டூ வீலருக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸு, ட்ரிப்பு, பிக்னிக்கு, வெக்கேஷன்ஸ் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னோம்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, இல்லை வருஷத்துக்கு 2 முறை போகிறவங்க இருக்காங்க, இல்லை நான் வந்துட்டு சம்மரில் மட்டும் நான் போவேன் அப்படின்றவங்க இருக்காங்க. அது ஒரு எக்ஸ்பென்ஸு. அப்புறமா வந்து ரெக்ரியேஷன், என்டர்டெயின்மெண்ட்டு, தென் இன்சூரன்ஸு, சேவிங்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஏதாவது எஃப்டி போடுறீங்க, இல்லைனா வந்து ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்க, இல்லை வந்துட்டு நகைச்சீட்டு கட்டுறீங்க, ஏதோ ஒன்று, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப் ப்ராக்டர் அந்த புத்தகத்தில் சொல்கிறார். இந்த 4% ரூலை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நான் பிளான் பண்ண இந்த விஷயங்களை சரி, ஒரு 4 புத்தகம் எழுதணும்னு நினச்சிருக்கிறேன், சினிமாவில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உண்மையில் என் கையில் எவ்வளோ இருக்கணும்? ஏன்னா முதல்ல என் மைண்டில் இருந்து என்னுடைய ஃபினான்ஷியல் தேவைகளுக்கான அந்த ஒரு பேர்டனை வந்து இறக்கி வச்சா தான் என்னால் அடுத்த வேலைகளை வந்து செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு கடன் இருக்கும். அந்த கடனே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அரிப்பாக இருக்கும், நச்சரிப்பாக இருக்கும், தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கடனுக்கு எதிராக எப்போவுமே பேசுகிறது. ஏன்னா நான் அதில் அனுபவிச்சிருக்கிறேன், ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். அதாவது அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாது. அவங்களுடைய எண்ணமும் அதுதான். ஸோ அது எல்லாத்துக்கும் அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நான் ஏற்கனவே சில 1-2 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் அதே நேரத்தில் வந்து ப்ராக்டிக்கலான அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த நோட் புக்கை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன வேணும், இந்த சீக்ரெட்டில் வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெளிவில்லை அப்படின்னா நீ எதை கேட்ப. அப்போ என்ன வேணுங்கிற தெளிவு நமக்கு வந்துட்டு வேணும். அந்த தெளிவை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, அப்போது எனக்கு இந்த புத்தகம் இதெல்லாம் எழுதுறதுக்கு இவ்வளோ தான் மணி வேணும் அப்படின்றத நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுவும் காலகாலத்துக்கும் மேபி இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு இப்போ நான் அந்த தவறெல்லாம் கூட செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். 6 மாதத்துக்கான பணத்தை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடியே வந்து அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாதத்துக்கான பணமும் கரைஞ்சிடும். 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் இப்படிலாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நமக்கு தான் பிரபஞ்ச விதிகள் தெரியுமே, ஈர்ப்பு விதி தெரியுமே, இதை எப்படி நம்ம வந்துட்டு பயன்படுத்துறது. அப்போ உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய வாழ்நாளில் நமக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது, இந்த புத்தகத்தில் பாப் ப்ராக்டர் அந்த ஹவு மச் இஸ் இனஃப் எழுதுகிற இடத்துல மேலே ஏர்ல் நைட்டிங்கேல் அவர் வந்துட்டு பாப் ப்ராக்டருக்கெல்லாம் முன்னாடி ஒரு இந்த மாதிரி கருத்துக்களை எழுதின ஒரு அறிஞர். அந்த ஏர்ல் நைட்டிங்கேல் எழுதின ஒரு விஷயத்தை காட்டுறார். மோஸ்ட் பீப்புள் திங்க் தே வாண்ட் மோர் மணி தேன் தே ரியலி டூ. எல்லாருக்கும், எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இதை விட நிறைய வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் மோர் மணி தேன் தே ரியலி டூ. வேணுங்கிறத விட எனக்கு எல்லாருக்கும் ஒரு வேகான ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் தே செட்டில் ஃபார் எ லாட் லெஸ் தேன் தே குட் கெட். அண்ட் தே செட்டில் ஃபார் எ லாட் லெஸ் தேன் தே குட். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எவ்வளோ வேணுமோ அதை விட கம்மியாக இருக்கிறதுல செட்டில் ஆகிடுறாங்க. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இவ்வளோ தான் வரும் போல இருக்குது அப்படின்னு விட்டுறாங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது கூட வந்துட்டு ஒரு சில சமயம் நமக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேகான ஐடியாவில் தான் கேட்டுட்ருப்போம். ஆனால் தெளிவான ஐடியாவில் நம்ம கேட்குவோமா அப்படின்றது தெரியாது. தெளிவான ஐடியாவில் வந்துட்டு முழு நம்பிக்கையோடு கேட்குறோமான்றது இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு தெளிவுங்கிறது எந்த அளவுக்கு அவசியங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு வந்து சேருவதற்கு புறப்பட்டு கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தில் அமைப்பு அப்படி தான். நீங்கள் ஒன்ஸ் அதுக்கான சீக்கிங் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது பல வழிகளில் உங்களிடம் வந்து சேருவதற்கு தயாராக ஆகி கொண்டிருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ, இது வெலஸ்லி வாட்டர் சொல்கிறது, நீங்கள் பெறுவதற்கு எந்த அளவுக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வேகமாக உங்களிடம் வந்து சேரும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் வைத்துக்கொள்ளும் மனதில். ஸோ 4% ரூலை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணது என்ன, இந்த அளவுக்கு வந்துட்டு விஷயங்கள்லாம் செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னா இந்த அளவுக்கு பணம் வேணுன்ற தெளிவு இருக்கணும். எந்த அளவுக்கு பணம் வேணும், எந்த அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா என்னுடைய மந்த்லி செலவுலாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும்,
என்னுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடும். வாழ்நாளுக்கும் ஆப்ஷன் இருக்கா? 6 மாதம் 1 வருஷம் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. வாழ்நாளுக்கும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது. பட் அது முதல்ல அந்த ஃபிகரை நம்ம டிரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபிகர் என்ன, அந்த பர்டிகுலர் நம்பர் என்ன, ரொம்ப அழகாக தெளிவாக 4% ரூலை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிற கணக்கு அழகாக அந்த 4% ரூல் என்னென்னா, உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ், நான் மேலே டைட்டில் வேணால் தரேன், உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறது, எஸ்டிமேட்டட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை 4%. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் சொல்கிற கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய யுவர் டார்கெட், அந்த ஃபார்முலா பாருங்கள், யுவர் டார்கெட் நெட்வொர்த் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். உங்களுடைய நெட்வொர்த், உங்களுடைய டார்கெட் நெட்வொர்த்தை வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க ஈக்குவல் டு யுவர், அதாவது உங்களுடைய டார்கெட் நெட்வொர்த். இந்த நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் போகும். அதாவது பொருளாதார சூழ்நிலையில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகும். அப்போ உங்களுடைய டார்கெட் நெட்வொர்த் என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. யுவர் ப்ரொஜெக்டட் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை 4%. இவர் சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா, இப்போது ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 50 லட்ச ரூபா ஆகுது மாதத்துக்கு. இவர் கணக்குக்கு எல்லாருக்கும் 50 லட்ச ரூபா அளவுக்குலாம் ஆகாது. மேபி சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க, மும்பை மாதிரி சிட்டிஸில் இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ. டவுன்ஸில் இருக்கிறவங்க, நார்மல் டவுன்ஸில் இருக்கிறவங்க, இல்லை இன்னும் கூட வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் தான் எழுதணும். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, பேப்பரில் நம்ம நோட் புக் கூட எடுத்துக்கலாம். பட் யூஸ்வலாக நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய டைரெக்டாக அந்த நோட் புக்கில் எழுதாமல் இந்த ஐபேடில் இருக்கக்கூடிய ஒரு நோட் புக்கை பேஜை எடுத்து அதில் வந்துட்டு எழுதினேன். ஸோ என்னென்னலாம் நான் நம்பர் சொல்ல போகிறது கிடையாது, உங்களுக்கானதை நீங்கள் எழுதுங்க. ஓகே, ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. அந்த ரஃப் நோட்டில் வந்துட்டு அழகாக அதில் எழுதுங்க. ஸோ என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டல் யூட்டிலிட்டிஸு, மற்ற ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ஸு, இல்லை வெக்கேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, ரெக்ரியேஷன், என்டர்டெயின்மெண்ட், சினிமாவுக்கு போகிறது, அது எல்லாத்தையுமே எழுதி கூட்டி 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது ஏதாவது இருக்குது, இஎம்ஐ கட்ட வேண்டியது ஏதாவது இருக்குது, எல்லாத்தையும் இது பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 12ஆல். அந்த 12ஆல் மல்டிப்ளை பண்ணது தான் உங்களுக்கு ஆனுவல் ப்ரொஜெக்டட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ். இந்த ப்ரொஜெக்டை அதில் எக்ஸ்ட்ரா மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு 5000 ரூபா கூட போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இன்ட்டு 12 போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆனுவல் எக்ஸ்பென்ஸை எடுத்துக்கோங்க. அந்த ஆனுவல் எக்ஸ்பென்ஸை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த 4ஆல் டிவைட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து 50 லட்ச ரூபா ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கிற ப்ரொஜெக்டட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை 4ன்னு போடும்போது இவருடைய டார்கெட் நெட்வொர்த் எவ்வளோவா இருக்கணும்? 12.5 கோடி ரூபாய். ஐயோ, இந்த அளவுக்கு பணத்துக்கு எங்கே சார் போகிறது? இது இப்போ எழுதுனா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ செக்மெண்ட்டில் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கோம். எப்படி அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதை பண்ணுங்கள். டிவைடட் பை 4%. உங்களுடைய ப்ரொஜெக்டட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு 1 lakh டிவைடட் பை 4% போடுங்க. அப்போ இது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெட்வொர்த்னா உங்களுக்கு அசையா சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து தேய்மானம் இல்லாத அசட்ஸாக வந்து பணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா பெட்டர். அப்போ அந்த மாதிரி இதை வந்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த அளவுக்கு நெட்வொர்த் இருந்துடுச்சு அப்படின்னா ஒரு சைடு அதுக்கான க்ரோத் இருக்கும். நீங்கள் இருக்கிற கேஷாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எடுத்து பல்வேறு இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை சும்மா வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்டிஸ் போடலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பணவீக்கம் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த 4%க்குள்ளே அது அடங்கிடுது அப்படிங்கிறது இவர் இந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் வந்து படித்து பாருங்கள். த ஃப்ரீடம் மேனிஃபெஸ்டோ, கரண் பஜாஜ். ஸோ இந்த அளவுக்கு பணம் வந்துடுச்சு உங்கள் கையில் இருந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை ஈஸியாக செய்ய ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்களுடைய ஃப்ரீடம் நம்பர் அப்படின்றத வந்துட்டு இவர் தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கி அந்த ஃப்ரீடம் நம்பர் என்ன? ஏன்னா பாப் ப்ராக்டர் ஒரு சைடு சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லிட்டு, இன்னொன்று இவர் சொல்கிறது அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற வழியும் சொல்லிடுறார். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வச்சு ஒரு நம்பர் டிரைவ் பண்ண போகிறோம். இந்த நம்பரை வச்சுக்கிட்டு இனி அடுத்தடுத்து, ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்ததுன்னு வச்சிங்களேன், 1 கோடி ரூபா உங்களுக்கு வந்துடுது உங்களுடைய டார்கெட் நெட்வொர்த். இப்போ அந்த டார்கெட் நெட்வொர்த்தை வச்சுக்கிட்டு
அதை எப்படி அடையிறது, அதை பிரபஞ்ச விதிகள் மூலமாகவும் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் அதற்குள்ள வழிமுறைகள் என்னென்னு பயன்படுத்தி நம்மளுடைய மனதின் சக்தியை வச்சுக்கிட்டு ஜோசப் மர்ஃபி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு அஃபர்மேஷன் மூலமாக விஷுவலைசேஷன் மூலமாக செய்ய முடியாதா என்ன? இது எல்லாம் ஒன்று திரளும் போது வாலஸ் டி வேட்டல் சொன்ன சயின்ஸ் ஆஃப் அந்த சர்டைன் வேன்னு ஒன்று இருக்குது. சர்டைன் வேவை பற்றிலாம் நம்ம வந்து பேசுவோம். அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு இந்த நம்பர் அடைய முடியாதுன்னா எவ்வளோ சீக்கிரம் அடைகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ மறுபடியும் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் பிரபஞ்சம் கொடுப்பதை பெறுவதற்கு எத்தனை ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அத்தனை வேகமாக அந்த பொருள் உங்களிடம் வந்து சேரும். இந்த பர்டிகுலர் வாசகத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக போகிறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆயத்தமாக போகிறோம். நம்ம அதை வந்துட்டு இனி இந்த சேனலில் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா வந்து எக்ஸிபிட் பண்ண தான் போகிறோம். ஒன்று ஒன்று நடக்கக்கூடிய விஷயங்களை நடக்க எக்ஸிபிட் பண்ணுறேன். அந்த வளர்ச்சியை ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. நம்ம எல்லாருமே இதில் கூட சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து இருப்பீர்கள். அதை செய்யுங்க. ஓகே, ஸோ நோட் புக் எடுக்கிறோம். 4% ரூலை வந்து நம்ம பயன்படுத்தி இன்றைக்கி இந்த பர்டிகுலர் இந்த டார்கெட் நெட்வொர்த் எவ்வளவு பணம் வேணும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். அதை கிளியராக ஒரு பேஜில் அழகாக ஸ்கெட்சு எல்லாம் வச்சு கலர் ஸ்கெட்சு எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி நம்ம அந்த அந்த நம்பர் வந்துட்டு அந்த நம்ம எழுதின அந்த பணம் அந்த இது அது அந்த டிசைன் எல்லாமே வந்துட்டு மனதில் பதியும்படி அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அதை நம்ம எழுதும் போதே நம்ம அதை டிசைன் பண்ணும்போதே நம்ம மனசில் பதியணும். டிசைன்லாம் வேணுமா சார்? உங்களுக்கு பிடிச்ச டிசைன், சின்ன சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ஒரு சிக்ஸாக் லைனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அதை செய்யுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஆக்ஷன் டிப்ஸோட.